ஸ்ரீ குன்றை சரித்த குமரமுருகன் 108 தீர்த்தங்களில் ஒன்றான நிமிஷாஜலம் என்னும் இம்மலைகளில் சித்தர்கள் புனிதத்தை அறிந்து மலை மேல் தவம் புரிந்ததாக சொல்லப்படுகிறது. சித்தர்களுக்கு காட்சி தந்த ஸ்ரீ குமரமுருகன் அதற்கு அடையாளமாக மலை மேல் இருந்த குன்றினை சரித்ததாக சொல்லப்படுகிறது. குன்றானது 1972 ஆண்டு சரிந்து மலை அடிவாரத்தில் மாலை 6 மணிக்கு குகை கோயில் மேல் நிலை பெற்றது. அதே சமயத்தில் கரிக்கல் கிராமத்தில் வசித்த தவத்திரு ஸ்ரீல ஸ்ரீ நாராயண சுவாமிகள் கனவில் ஸ்ரீ குமரமுருகன் தோன்றி மலை அடிவாரத்திற்கு வருமாறு கட்டளைப்படி அவர் முருகா முருகா என்று கத்திக்கொண்டே ஓடி வர கிராமத்தில் உள்ள மக்களும் அவருடன் கூட்டமாக சென்றுள்ளனர். அப்பொழுது ஒரு சடைமுடி பின்னலிட்ட பச்சையம்மாள் என்பவர் மீது சாமியாடி ஸ்ரீ குமரமுருகனுக்கு ஆலயத்தை எழுப்புங்கள் என்று சொல்ல ஸ்ரீல ஸ்ரீ நாராயண சுவாமிகள் அங்கேயே தங்கி தனது ஆன்மீக பயணத்தை தொடங்கி 1972 ஆண்டு மலை அடிவாரத்தில் குகை கோயில் அமைத்து 1981 ஆண்டு ஸ்ரீமன் கிருபானந்த வாரியார் அவர்களால் உற்சவ மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து வைக்கிறார். 1995 ஆண்டு மலைக்கு மேல் குன்றிருந்த இடத்தில் ஸ்ரீ குமரமுருகனுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து தன்னை நாடி வருபவர்களுக்கு வேண்டுதல்களை நிறைவேற்றி கண்குளிர காட்சி அளிக்கிறார். குழந்தை வரம் வேண்டி வருபவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. திருமணம் ஆகாதவர்கள் விரதம் இருந்து கிருத்திகை சஷ்டிய நாட்களில் பூஜை செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும். வீடு கட்டுவதற்கான தடைகள், தீராத உடல் நலமின்மை, மனநலம் சம்பந்தமான வியாதிகள், தீராத கடன், காரிய தடை நீங்க, குடும்பத்தின் ஒற்றுமை வளர 9 செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து ஸ்ரீ குமரமுருகன் ஆலயத்திற்கு வந்து விளக்கை ஏற்றி வழிபட்டு வந்தால் மேற்கொண்ட தொல்லைகள் நீங்கி சுபிக்ஷம் உண்டாகும்.